தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். திரு கார்த்தி, பெரியாருடைய முரண்பாடுகள் இவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோ இருக்கு பார்த்தீங்களான்னு பக்கமாக காட்டுறீங்க. உங்கள் தலைவர்கிட்ட முரண்பாடுகள் இல்லையான்னு கேட்குறேன். முரண்களில் அவர் வெட்டி ஒட்டி பேசுகிறார். நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். அதாவது குஜராத்தில் ஆட்சியை நாங்கள் பாராட்டினோம் அப்படின்னு சொல்கிறாரு. 2011 வந்து அன்றைக்கி ஐயா கருணாநிதி சொல்கிறாங்க, மத்தியில் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அதே கட்சி மாநிலத்தில் இருந்தால் தான் நலத்திட்டங்கள் வந்து சேருங்கிறார். அப்போ 2011 காங்கிரஸ்க்கு தான பரப்புரையில் அப்போ ஒரு தர்க்கம் பண்ணுறாரு. இங்கே வந்து மத்தியில் வந்து காங்கிரஸ் இருக்குது, கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆளுது, எப்படி நல்ல நிர்வாகத்தை கொடுக்க முடிஞ்சுன்னு கேட்குறாரு. அப்போ கம்யூனிஸ்டோட பி டீம்னு சொல்லலை. அன்னைக்கு தரப்பட்ட புள்ளிவிவரங்கள் படி குஜராத்தில் நல்ல நிர்வாகம் இருக்குது அப்படின்னு தர்க்கத்துக்கு வந்து பயன்படுத்துகிறாங்களே ஒழிய 2011 காங்கிரஸ்க்கு தான் பரப்புரை பண்ணாங்க ஒழிய பாஜக எந்த காலத்தையும் ஆதரிக்கல. 2014 மோடி அலை வீசுகள்னு சொல்லப்பட்ட காலகட்டத்தில் இவங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஐயா வைகோ தான் தமிழ்நாடு முழுக்க மோடி ஆதரிச்சு பேசுகிறாங்களே ஒழிய நாங்கள் மோடி ஆதரிச்சு பேசலை. அப்புறம் 2012 டிசம்பர் மாதம் ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து வட இந்தியாவுக்கு கொடுத்த ஒரு ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில் குஜராத்தில் வந்து நல்ல நிர்வாகம் நிலவுது, மோடி ரொம்ப நல்லவர் அப்படின்னு பேட்டி கொடுத்தாரு. முன்னதாக ஏற்காடு இடைத்தேர்தலுக்கு பாஜக கிட்டையும் அவங்க வந்து ஆதரவு கேட்டாங்க. அப்புறம் ஜெயலலிதா ஆதரவுங்கிறாங்க. ஜெயலலிதா வந்து அம்மையார் வந்து கடைசி நேரத்தில் வந்து போர் என்றால் பொதுமக்கள் சாகத்தான் செய்வாங்கன்னு சொல்லி ஜெயலலிதா அம்மையார் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு இரண்டாம் அதிகாரம் கிடைச்சா கிழக்கு பாகிஸ்தான் வங்காளதேசமாக இந்திரா காந்தி பிரித்து கொடுத்தது போல நான் பிரித்து கொடுப்பேன் அப்படின்னாங்க. இதை விடுதலை புலிகளின் தலைமையே வரவேற்று கடிதம் கொடுத்தாங்க. அப்ப எங்களுக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை. அப்ப சிக்கல் அடிப்படை தான் நாங்க அந்த இடத்துல ஆதரிச்சோம். இல்ல, இன்னி வரைக்கும் நீங்க கவர்னர் விஷயத்துல பேச மாட்டேன்றீங்க. ஆளுநர் வந்து தமிழ்நாட்டை விட்டே போலான்னு சொன்னது யாரு? நீங்க இன்னும் சொல்ல போனா ஆளுநரோட அவங்க நாடகம் போடுறாங்க. இந்தியாவில் எந்த கட்சிக்கும் இல்லாத பெருவாய்ப்பாக 18 ஆண்டு மத்திய அமைச்சர்களை திமுக இருந்துச்சு. அந்த 18 ஆண்டு காலத்தில் ஆளுநர் பதவி நீக்கணும்னோ 356 இறையாண்மைக்கு எதிராக இருக்கக்கூடிய சட்டப்பதிவு நீக்கணும்னோ இவங்க தீர்மானம் போட்டாங்களா, அழுத்தம் கொடுத்தாங்களா? இல்லை குறைந்தபட்சம் ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதற்கான காலக்கெடு தீர்மானம் பண்ணாங்களா? நான் செய்தி சொல்றேனே. இல்ல, இன்னைக்கு ஆளுநர் வந்து ஒரே படிக்காம போனதை நீங்க கண்டிக்கல. நான் கண்டிச்சுமே 2006 ஜனவரி மாதம் கேபிள் மசோதா நிறைவேற்றப்படுது. மசோதா நிறைவேற்றப்ப கருணாநிதியும் அன்னைக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஆளுநராக இருந்த பர்னாலகிட்ட போய் இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் தரக்கூடாதுன்னு தயாநிதி மாறனும் இதே கருணாநிதியும் கேட்டாங்க. அப்ப ஜனநாயக படுகொலை தரலையா? அப்ப இவங்களுக்கு வந்து ஆளுநர் பதவி சிக்கல்னா அதிகாரத்தின் தப்பவே ஆளுநர் பதவி நீக்குவதற்கான எல்லாம் பண்ணிருக்கணும். பண்ண மாட்டாங்க, நாடகம் போடுவாங்க. அப்ப நபிகளை சொன்னாங்க. நபிகளை வந்து நுபுர் சர்மா கொச்சைப்படுத்தி பேசிய போது நாங்க கண்டிச்சோம். இந்தியாவின் பல மாநிலங்கள் வழக்கு போட்டாங்க. இன்னும் சொல்ல போனா உத்தவ் தாக்கரே அரசு கூட வழக்கு போட்டுச்சு. வழக்கு போடாத ஒரே அரசு திமுக அரசு. கல்யாணராமன் பாஜகவை சேர்ந்தவர் நபிகளை கொச்சைப்படுத்தி பேசினப்ப மிக காத்திரமான விமர்சனத்தை வைத்தது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான். இதுல வந்து அவர் கைது செய்யப்பட்டார் நினைக்கிறேன். ஆமா, அதை கண்டிச்சோம். இப்ப வந்து அவரு பெரியார் குறித்து அவர் சொன்னதுக்கான மறுமொழியை சொல்லாம அவர் மடைமாற்றார். நாம் தமிழர் கட்சி மீது முரண்பாடு இல்லையா அப்படின்னு. நாம் தமிழர் கட்சி கால மாற்றத்துல ஒரு பொது நோக்க அடிப்படையில் சிந்தனை வளர்ச்சி அடிப்படையில் அவர் வைக்கிற மைய கேள்வி என்னன்னா, நீங்க பெரியார பாராட்டினீங்க ஒரு காலத்துல, அப்புறம் நாங்க படிச்சுட்டோம், பெரியார மீள் ஆய்வு பண்றோம், திறனாய்வு அந்த மாதிரி நாளைக்கு நீங்க பிரபாகரனை மீளாய்வு பண்ணீங்க, நீங்க எல்லாரையும் மீளாய்வு பண்ணீங்க. அப்ப என்ன கொள்கை உங்களுக்கு இருக்குன்னு கேக்குற தலைவர் இந்த இனத்தின் தெய்வம். அது வேற, இங்க வேற வேற ஒப்பிடாதீங்க. முதல் விஷயம், பெரியார் மேல இன்னும் சொல்ல போனா திமுகவுக்கு பற்று பாசம்லாம் கிடையாது. நான் ஒரு முரசொலியில வந்து காட்டுறேன். பெரியார் வந்து தூக்குளவங்களை மாதிரி முரசொலியில கார்ட்டூன் போட்டுருக்காங்க. பெரியார் வந்து வர யாரும் உள்வாங்கி சிரிக்க முடியாதுமாங்க. பெரியாரை வந்து காமராசர் உள்வாங்கி சிரிச்சிட்டாருன்னு ஒரு இது. பெரியார் வந்து வாடகை வாய் என்பது போல ஒரு கார்ட்டூன். இதெல்லாம் அங்க போட்டுருக்காங்க. இதெல்லாம் அப்ப. அது மட்டும் இல்லாம பக்தவச்சன ஆட்சி காலத்துல பெரியாரைய பாதுகாப்பு சட்டங்களை கைது பண்ணு அன்னை கருணாநிதி கேட்டிருக்காரு. இது கலைஞர் சட்டமன்ற உரைகள் இருக்கு, நான் வேணா எடுத்து காட்டுறேன். அதே போல எல்லாத்தையும் விட்டுருவோம். 2009 திமுக ஆட்சியில் இருக்கிறப்ப இதே பெரியார் திகா அன்னைக்கு இருக்காங்க, பெரியார் திகா குளத்தூர் மணி கு ராமகிருஷ்ணன், பெரியார் திகாவுக்கும் இந்த பக்கம் திமுகவுக்கும் மோதல் ஏற்படுறப்ப அந்த மோதல் விளைவாக திமுக காரங்க போய் இங்க சென்னைக்குள்ள பெரியார் சிலையை உடைச்சாங்க. உடைச்ச பிறகு அந்த உடைச்சவங்களை கைது பண்ணவோ கட்சி விட்டு நிற்கவோ கருணாநிதி முன் வரல. இன்னும் சொல்ல போனா உடைச்சவங்களை விட்டுட்டு அன்னைக்கு பாதிக்கப்பட்டாங்கல்ல பெரியார் திகாவை சேர்ந்த பெண்கள் உட்பட அவங்களை கைது பண்ண திமுக அரசு. எங்க போச்சு பெரியார் மீதான பாசம்? கோட்பாடு இருக்காங்களுக்கு உண்மையிலே. பெரியாரை கொச்சப்படுத்தியது யாரு? பெரியாருக்கு, அம்பேத்கருக்கு, அண்ணாவுக்கு முன்னோடி ராமர்ங்கிறார். ராமர் அப்படின்னு பேசுறாரு இவங்களோட அமைச்சர் ரகுபதி. ஆண்ட பரம்பரை என்ன சாதி பெருமிதம் பேசுறாரு மூர்த்தி. தில்லை நடராஜர் கோயிலுக்கு போறப்ப நீங்க விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, ஒத்துழைப்பு கொடுப்பதான் மனு தர்மம் சொல்லி மனு தர்மத்தை கடைபிடிச்சு சொல்றாரு சேகர்பாபு. இதெல்லாம் கோட்பாட்டு அரசியலா? என்ன கோட்பாடு இருக்கு? நீங்க சங்கின்னு பேசுறீங்களே, சங்கிகள் நாங்க ஏற்கல. நீங்க சங்கின்னு முத்திர குத்துவனா அந்த இடத்துல நண்பன் புரிஞ்சுக்கலான்னு சொன்னேன். ஆனா நீங்க சொல்ல போனா உத்தவ் தாக்கரே கூட்டணி இருக்காங்க, இந்தியா கூட்டணி தான். உத்தவ் தாக்கரே சங்கியா இல்லையா? கேப்போம் திரு ஹபீஸ். அது இன்னும் நேரடியா ஒரு கேள்வி கேட்டதுக்கு பதிலே சொல்ல, அந்த ஆதாரத்தை எப்போ காட்ட போறீங்கன்னு சொல்லுங்க. நான் இத்தனை கேள்வி கேட்டல, இத்தனை கேள்வி கேட்ட நான் பதில் சொல்லிட்டேன். ஏதாவது பதில் சொல்லுங்க. இல்ல
நான் சொல்றேன் உண்மை பதில் சொல்றேன். இந்த விவாதம் இவ்வளவு பெருசு ஆனதுக்கு ஒரு கருத்தை சொன்னீங்க. அந்த இடத்துல யாராவது ஆதாரம் கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் நாட்டுடைமை ஆக்குனா தேதி பல தரமான சம்பவங்கள் இருக்கு. காத்துருங்க. இல்ல இருக்கும் நாங்க பாத்துக்கிட்டே தானே இருக்கோம். கேட்ட ஒரு கேள்வி, பிரபாகரனை விட சீமான் பெரிய ஆளுமையா? பிரபாகரன் ஒரு காலத்தில் போற்றிய பெரியாரை இன்னைக்கு சீமான் விமர்சிக்கிறாரா? இந்த முரசொலி காத்துக்கு என்ன பொருள்? இல்லையே, நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்ல டாக்டர் ஹஃபீஸ், இல்ல நீங்க மறு கேள்வி கேக்குறீங்க இல்லையா? இல்ல டாக்டர் ஹஃபீஸ், இல்ல நீங்க அந்த இடைப்பட்ட காலத்துல திகாவுக்கும் திமுகவுக்கும் முரண் இருந்தது. இல்ல அதுதான் அவங்க கேக்குறாங்க. அப்போ உங்களுக்கு பெரியாரோட முரண் இருக்கலாம், சீமானுக்கு இருக்க கூடாதான்னு கேக்குறாங்க. சீமானுக்கு இருக்க கூடாதுன்னு சொல்லி அவதூறு இருக்க கூடாதுன்னு பேசுறோம். அவதூறு இருக்க கூடாது. இப்ப இந்த இவர் ஆதாரம் காட்டி பேசுனதுல நாங்க ஏதாவது பேசுறோமா? அதுல நாங்க அதுல ஒரு மாற்றுக்கத்தே கிடையாது. நாங்க அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களை கலைச்சிட்டு இல்ல அப்ப நீங்களே அவரை கேள்வி கேக்குறீங்கன்ற, அதாவது நீங்க அவருக்கு முரண்பாடு இல்லையா? பிரபாகரன் ஏற்றுக்கொண்ட பெரியாரை நீங்க ஏன் ஏற்க மாட்டேன்றீங்கன்னு கேக்குறீங்க. நீங்களே பெரியார் விமர்சிச்சிருக்கீங்களே, நாங்க ஏன் செய்யக்கூடாதுன்னு அவர் கேக்குறாரு. அப்ப பிரபாகரன் ஏற்றுக்கொண்டதை அவர் விமர்சிக்கிறார். அதுல நீங்க தப்பா நான் சொல்றேன். விளக்கம் சொல்றேன். அண்ணா அவர்கள் விமர்சித்தார். உங்களுக்கு 5 நிமிஷம் கொடுத்தாங்கல்ல, முடிஞ்சிச்சு. 5 நிமிஷம் டைம் கொடுத்தாங்க, அப்ப முடிஞ்சிச்சு. இப்ப ஏன் டைம் இதே நீங்க சேர்த்து பேசுங்க, அப்ப ஏன் கருத்தை நான் எப்ப வைக்கிறது? பேசுங்க. இதுல அது இட்ஸ் an open fact. யார் நிராகரிக்க முடியும்? திமுகவுக்கும் திகாவுக்கும் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் முரண் இருந்ததுனாலதான் விலகி நின்னாங்க. அந்த நேரத்துல விமர்சனங்கள் நடந்துச்சுதான், அதை யாரும் மறைக்கலையே. ஆனா அதுக்காக என்னைக்குமே பெரியார் மீது அவதூறு பேசல. ஒரு கருத்தை சொல்லிட்டு ஆதாரத்தை நாளைக்கு தேடுறேன், நாட்டுடைமை ஆகுனா அதுக்கப்புறம் தரேன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு நான் இடும்பாவனம் காட்டி ஒரு கொலை பண்ணிட்டாருன்னு ஒரு விவாதத்துக்கு குற்றச்சாட்டு வச்சேன்னா நான் தான் ஆதாரத்தை கொண்டு வரணும். நான் இன்னைக்கு சொல்லிட்டு அது வேற ஒரு புத்தகத்துல இருக்கு, அந்த புத்தகம் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுச்சுன்னா இடும்பாவனம் காட்டி எப்ப என்ன செஞ்சாருன்னு நான் சொல்லுவேன்னு சொல்றது ஒரு அடிப்படையில நேர்மை இல்லாத ஒரு விஷயம். ஆளுநர் முறையில கண்டிக்கிறீங்கன்றீங்க, ஆனா அவர் பேசாம போனது நியாயம் எந்த இடத்துல இருந்து வருது? இதுதான் உங்களுடைய மாநில உரிமை நிலைப்பாடா? இதுதான் உங்களுடைய மாநில சுயாட்சி நிலைப்பாடா? அப்புறம் எதுக்கு எதிர்கட்சி அரசியல்? எல்லாம் இவங்களே பண்ணிட்டு போயிட்டுமே. அப்புறம் இவர் அண்ணா சொன்னாரு, பலூன் மாதிரி குத்துறீங்க ஊதுன்னு. பெரியார் பலூன் எல்லாம் கிடையாது. அவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமை, இரும்பு மனிதர். நீங்க குத்த குண்டூசி தான் வளைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதனாலதான் 50-60 ஆண்டுகளாக நீங்க திராவிட அரசியல் பேசக்கூடியவர்கள் தொடர்ந்து ஆட்சியில இருக்காங்க. வேற மாற்று வர முடியல. ஏன்னா மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் திகாவுக்கும் திமுகவுக்கும் அரசியல் முரண் இருந்ததை யாரும் நிராகரிக்க முடியாது. இட்ஸ் a fact. காகிதமில்லத்துக்கும் பெரியாருக்கும் இருந்த முரண் இட்ஸ் a fact. அப்ப இதெல்லாம் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தை கொச்சப்படுத்தி பேசினாரு. ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தை முஸ்லிம்கள் பாகிஸ்தானுக்கு போகணும்னாரு, இந்த நாட்டுக்கு சம்பந்தம் இல்லைன்னாரு. ஒரே நிமிஷம், அதை நான் நியாயப்படுத்தலையே. கண்டிக்கிறீங்களா? கார்த்தி, அதை நியாயப்படுத்தல. அந்த கருத்து தவறாக சொல்றீங்களா? அது ஏற்றுக்கொள்ள முடியாதது. நீங்க எப்படி நபிகள் நாயகத்தை இழுக்கிறீங்க? அதை நீங்க கண்டிக்கிறீங்களா? இந்த ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் எதிர்க்குது உங்களுடைய கருத்தை. சீமானை நீங்க கண்டிக்கிறீங்களா? தமிழர்கள் இல்லன்னு சொல்றத நீங்க கண்டிக்கிறீங்களா? நபிகளை எங்க கொச்சப்படுத்தணும்? இவ்வளவு ஆதாரம் சொன்னீங்களே, நபிகளை எங்க கொச்சப்படுத்தணும் சொல்லுங்க. யாரு நபிகளை எங்க கொச்சப்படுத்தி பேசணும்? நபிகள் சொன்னா நபிகளே இல்லன்னு சொல்லிடுவாங்கன்றது கொச்சைப்படுத்துறது. அதாவது கார்த்தி முடிவு பண்ண முடியாது. நபிகளுக்கு அப்புறம் ஸ்டாலின் தான் திமுக நிர்வாகி பேசாரு. நபிகளுக்கு அப்புறம் ஸ்டாலின் தான் இஸ்லாமியர்களுக்கு கடமை திமுக ஓட்டு போடுறது பேசாரு. அது நபிகளை கொச்சப்படுத்துறதா? இது நபிகளை கொச்சப்படுத்துறதா? நபிகள் நாயகம் சொன்னாலே மறுப்பாங்கன்றத மிகப்பெரிய வித்தியாசம். நபிகளுக்கு அப்புறம் ஸ்டாலினா? அந்த வருஷம் வைப்பீங்களா ஸ்டாலின்? நபிகளுக்கு அப்புறமா பேசுங்க. நீங்க காட்சி பேசுங்க. இதுதான் நாம் தமிழருடையது. அவங்க நேரத்துல அவங்க தான் பேசுவாங்க, எங்க நேரத்துல நீங்க வார்த்தை குடிக்கிறதுக்கு யாரோ பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. நாகரிகமா என் நேரத்துல பேசுறேன். இந்த ஃப்ளோவை கட் பண்றது எப்படி எல்லாம் பேசிட்டு போறது, நான் உங்க நேரத்துல இடம் மறிச்சா நீங்களும் பேச முடியாது. குறைந்தபட்ச இந்த தர்க்கத்துக்கான அறத்தை மெயின்டைன் பண்ணுங்க. நீங்களும் மெயின்டைன் பண்றது இல்ல, இந்த கட்சியில யாருமே மெயின்டைன் பண்றது இல்ல. அவதூறு பேசிட்டு ஆதாரத்தை தேடுற மாதிரி ஒருத்தங்க கருத்து வைக்கும் போது கூட பேசுறது என்ன மாதிரியான தர்க்க ஒரு நெறிமுறை அது? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.